இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுக்குபாய் கடையில் இருக்கேன். சுக்குபாய் கடை வந்து கரெக்டாக எங்கன்னா ஆலந்தூர் கிட்டே இருக்குது. நம்ம கிண்டி அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆலந்தூர், அந்த பக்கம் தான் சுக்குபாய் கடை இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான கடை. 1975 இந்த கடை வந்து இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸே வந்து பீஃப் தான். அதுக்கப்புறமா தான் சிக்கனு, தட் மீன்ஸ் அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பீஃபில் என்ன ஃபேமஸ்னால் பீஃப் பிரியாணி தான் இங்கே ஃபேமஸு. ஸோ பிரியாணி லவ்வர்ஸ்க்காகவே இந்த வீடியோ. ஸோ சுக்குபாய் கடையில் பிரியாணி எப்படி இருக்குது, பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. வாங்க உள்ளே போய் சாப்பிடுவோம். எனக்கு ஒரு பிளேட்டு சாப்பிடு. பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. அண்ணன் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து சுக்குபாய் கடை வந்து தள்ளுவண்டியில் ஆரம்பித்த கடை. 1975 ஆரம்பித்தது. ஸோ தள்ளுவண்டியில் ஆரம்பித்தது இப்போதைக்கு 2-3 பிரான்ச்சாக இருக்குது. ஸோ ஆலந்தூரில் இந்த இது இருக்குது. இந்த அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40. நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே பிரியாணி சாப்பிடலாம். தட் மீன்ஸ் டைமிங் எப்போனா மதியானத்துலேருந்து இருக்கும். 11லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு நைட் வரைக்கும் கூட இருக்குது. ஸோ நடுவில் நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் பிரியாணி சாப்பிட்லாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது? இந்த ப்ரைஸோட பட்டியல் ஸோ நான் சொல்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு. இது அரை பிளேட் வந்து 160 ருபீஸு. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கேன் 1/4 பிளேட்டு 80 ருபீஸ். இந்த சாப்பாடு வந்து 80 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் 1/4 பிளேட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேஸ்ட்டு வந்து சுக்குபாய் தட் மீன்ஸ் 43 வருஷமாக இதே டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பீஃபு. ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. மசாலாலாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கடைக்கு அக்பர் ஃபஸ்ட்டு டைம். பட் இந்த கடையை நான் ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்போதுலேருந்து நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துருக்கேன். இங்கே என்னோடய ஒய்ஃப்க்கும் இது ரொம்ப பிடிக்கும். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா மசாலா ரொம்ப இருக்காது, மீடியமான மசாலா. உங்களோட பீஃப் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு மெட்டீரியல், ரொம்ப ஆடாக இருக்கும். ஆஸ் ஈக்குவல் அஸ் மட்டனை விட ஆடாக இருக்கும். பட் ஆனால் இங்கே ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருப்பாங்க. எங்கள் மாதிரி சாஃப்டாக குக் பண்ண பீஃப் நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இங்கே. ஸோ எல்லாருமே இங்கே காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு வரைக்கும் 10-10:30 11 o'clock வரைக்கும் கூட போகும். இங்கே 3 வகையான பிரியாணி கிடைக்கும். சிக்கன், மட்டன் அண்ட் பீஃப் கிடைக்கும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு பீஃப்லேயும் பல வகையான சைட் டிஷ்ஷஸ் இருக்குது. பிரெயின், நல்லி, லிவரு, சுக்கா, ஃப்ரை, இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. அதே மாதிரி சிக்கன் ஐட்டமில் சிக்கன் இருக்குது, போன்லெஸ்ஸு, சிக்கன் 65, லெக் பீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே எல்லா ஒரு வெரைட்டியும் கிடைக்கும். அக்பர் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சைட் டிஷ் கிடைக்குதுன்றது. அதை நீங்கள் வீடியோவில் போகும்போது ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்க்கறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இல்லை, மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்குது.
ஸோ மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது. பட் வந்து இது பீஃப் பிரியாணி. நான் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால நான் வந்து ஒரு கோட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் ஒல்லியாக இருக்காப்புல, அதனால பாட்டு வாங்கிட்டு வரல. நான் ஆள் பல்காக இருக்கேன், நான் ஆஃப் வாங்கினேன். பட் என்னாலே முடியல. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு என்னை விட்டு. நான் வெளியில் ஷூட் முடிகிற வரைக்குள்ளே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பசி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இங்கே நான் இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இது வரைக்கும் நான் ஒரு 4-5 தடவைக்கு மேலே இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கேன். மதியானத்தில் ஹெவி ரஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், ரொம்ப பிஸியாக இருக்கும். இங்கே வந்து எப்படி சொல்கிறதுன்னா 30 வருஷம் 30 வருஷம்லாம் சாப்பிட்ட ஆளுங்க இருக்காங்க. இங்கே ரெகுலராக வந்து சாப்பிட்றவங்களாம் இங்கே இருக்காங்க. பட் எனக்கு இந்த கடை ஒரு 5 வருஷமாக தான் தெரியும். நான் 5 வருஷமாக இப்போ வந்துட்டுருக்கேன் இங்கே சுக்குபாய்க்கு. நான் 4-5 தடவை வந்திருப்பேன், நிறைய தடவை வந்திருப்பேன். நான் நினைவில் இருக்கிறத சொல்கிறேன். 4-5 தடவை நான் இங்கேருந்து என் ஒய்ஃபு கூட வாங்கிட்டு போயிருக்கேன். அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டேஸ்ட். நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றனோ அதே டேஸ்ட் தான் நாளைக்கும் இருக்கும். 1 வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்து சாப்பிட்டாலும் இதே டேஸ்ட் தான் இருக்கும். டேஸ்ட்டு டிஃபரே ஆகாது ஒரு சமயம். அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இல்லை. ஸோ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இது என்ன அரிசியாக இருக்கும்? இது பிரியாணி அரிசி. இந்தியா கேட் நினைக்கிறேன். பேர் பாஸ்மதி நினைக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி ரைஸ். பாஸ்மதி ரைஸு சில இடத்துல வந்து சீரக சம்பாலாம் போடுறாங்க, அதனால தான் கேட்டேன். ஸோ பாஸ்மதி ரைஸில் தான் போட்டிருக்காங்க. சீரக சம்பா சென்னையில் உங்களுக்கு தலப்பாக்கட்டி தவிர ரொம்ப ரேரான கடைகள் தான் கிடைக்கும். தலப்பாக்கட்டியில் சீரக சம்பா. மீதி எல்லா கடையிலையும் வந்து மேக்ஸிமம் பாஸ்மதி ரைஸ் தான். நீங்கள் டவுன் சவுத்து நீங்கள் போனோன்னா தான் உங்களுக்கு சீரக சம்பா கிடைக்கும். லைக் வேலூர் அம்மா பிரியாணி சீரக சம்பாவில் போடுவாங்க. லைக் நீங்கள் திருச்சி பக்கமாக போனீங்கன்னா சீரக சம்பா இருக்கும். திருநெல்வேலி பக்கமாக போனீங்கன்னா இருக்கும். தஞ்சாவூர் பக்கமாக போனீங்கன்னா சீரக சம்பா இருக்கும். ஸோ சீரக சம்பா டவுன் த லைன்ஸ் சவுத்தில் எல்லா இடத்துலையும் பிரியாணி செய்கிறதுக்கு அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சென்னையில் இன்னொரு இடத்துல சீரக சம்பா போடுறாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாது. பெரியமேட்டில் ஒரு கடையில் போடுறாங்க. அதை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். அங்கேயும் சாப்பிட்டுனாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமான பழமையான கடை. அங்கே மட்டன் பிரியாணி ரொம்ப 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 ஃபேமஸ். அந்த கடை பேரை நான் ரிவீல் பண்ணலை, நிறைய பேருக்கு அது தெரியும். இது வந்து நாங்கள் நேராக போய்ட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸோ சுக்குபாய் கடையில் வந்து சாப்பிடலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வாய்ஸ் ஜெரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்புறமா தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும்.